வணக்கம் நண்பர்களே. நம்ம நண்பர்களில் சிலர் இந்த ChatGPTயை பயன்படுத்தி இமெயில்ஸ்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 எபிசோடில் ChatGPT பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் எழுதுறோம் இல்லையா, அது சரியா தவறா, பங்க்சுவேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு டெடிகேட்டட் எபிசோடில் பார்த்தோம். இன்னொரு எபிசோடில் கான்வர்சேஷன், அதாவது ChatGPT கூட எப்படி உரையாடல் நடத்துவது, நாம் கேள்வி கேட்க அது பதில் சொல்ல, திருப்பி நாம் கேள்வி கேட்க, இல்லை திருப்பி அது கேள்வி கேட்க அப்படின்னு எப்படி கான்வர்ஸ் பண்ணுறது ChatGPT கூட அப்படிங்கிறத பற்றியும் ஒரு எபிசோடில் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடு எதுக்குன்னா, சிலர் இந்த இமெயில் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டதுக்காக இது ஒரு சின்ன எபிசோடு. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்கோ தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைகள் இல்லாத சந்தேகங்கள் இருக்கோ அதை நான் வீடியோவாக பண்ணி போடுறது தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். If you've got any questions about this video in specific, please feel free and go ahead and drop your questions in the comment section. ஸோ நம்ம ChatGPT கூட போயிட்டு சாட் பண்ணுவோம், இமெயில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் இன்றைக்கி. ஓகே, எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, என்னோடய இமெயிலில் என்ன கான்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ChatGPTக்கு சொன்னால் தான் தெரியும் அதுக்கு. அல்லது உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட சாட் ஹிஸ்ட்ரி அதுவே ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு இமெயில் டைப் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அதுவே உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே வேலை பண்ணுறீங்க அப்படின்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது செஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் லாகின் பண்ணல, அதனால் நான் இங்கே சொல்லணும் நான் யார், எங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் டூ தட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக தான் நான் எழுதியிருக்கேன். நான் என்னோட பேர் சுதாகர், நான் மைக்ரோசாஃப்ட்டில் வேலை செய்கிறேன். அடுத்த மாதம் நான் வெக்கேஷன் ஹாலிடேக்கு போகிறேன். என்னோட மேனேஜருக்கு ஒரு இமெயில் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். உங்கள் மேனேஜர் நேமை போட்டுட்டு என்ன இங்கே ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இதெல்லாம் நாமளே ஃபில் பண்ணிக்கணும். நடுவில் மானே, தேனே, பொன்மானே எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம சொல்கிற வேலையை தான் செய்யுமே தவிர நம்ம லீவ் எடுக்கிறதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்லாம் லீவ் போடுறதுக்கான சாக்கு இதெல்லாம் சொல்லுமான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்கள் இதுக்கிட்ட உங்களோட வேலை என்ன, இல்லை உங்களோட பழைய வேர்ஷன் ஆஃப் கரிக்குலம் வீட்டே இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தியே புது ரெஸ்யூமே எப்படி எழுதலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கிட்ட கேட்கலாம். நீங்கள் இல்லை ஏற்கனவே ஒரு இமெயிலை நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க, அது சரியாக இருக்கா இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டாக, அந்த டென்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பட் ப்ளீஸ் ரிமெம்பர், இது நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லை உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுற இல்லை டைப் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே மெஷின் லேர்னிங்க்கு பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அந்த டாட்டா எல்லாம். ஸோ சென்சிட்டிவான விஷயங்களெல்லாம் இந்த இடத்துல கொடுக்காதீங்க. அப்புறம் இந்த ChatGPT சில வார்த்தைகள்லாம் சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு புதுசாக இருக்குது, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ஃபார் கூகுள் ஸ்பெசிஃபிக்கலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் மட்டும் வரும். ஆனால் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு லவுட் ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்லி அதுவே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சில வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி லவுட் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இல்லாட்டி நீங்கள் இங்கே ஹவு டு ப்ரொனவுன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயே வரும். அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வசதியும் இருக்குது பாருங்கள். பிரிட்டிஷில் எப்படி சொல்லுவாங்க, அமெரிக்கனில் எப்படி சொல்லுவாங்கன்னு இருக்குது ஸ்பெசிஃபிக்லி. ஸோ 2 வேறு ஆக்சென்ட்டில் கேட்குறதுக்கான அவசியம் இருக்கான்னு தெரியல. பட் இன்கேஸ் you are interested, please go ahead. And that's it for today. ரொம்ப சின்ன டாபிக் தான் இன்றைக்கி, ஆனால் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களில் பல பேருக்கு. வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் இல்லை இதில் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. I'll be happy to assist. Thank you.